ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. Bhakti, Charanagati, Vedantam, Siddhantam, Advaitam, மெய்யியல் போன்றவை ஆன்மீகத்தில் மிகச் சரளமாக பயன்படுத்தப்படும் வார்த்தைகள். இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையா? இத்தனை நியதிகள் ஆன்மீகத்தில் இருந்தால் ஒரு சாதாரண மனிதன் ஆன்மீகத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? இறைவன் என்பவன் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை. கடவுளுக்கு அன்பு தவிர வேறு எதுவுமே தேவைப்படாது. ஆல் தீஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் கிராமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்தவர்கள் தங்களுடைய மேதா விலாசத்தை காட்டுவதற்காக கண்டுபிடித்த வழிபாட்டு முறைகள். அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அதனால் என்னவான்னு பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. காலத்தினால பூஜை பண்ணிட்டு இருந்த சிவாச்சாரியாருக்கு எல்லாம் தெரியும். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாரு. அப்போ ஒரு இன்னசென்ட் பக்திக்கும் ஒரு இன்டெலிஜென்ட்டான வழியில் பக்தி பண்ணுறவனுக்கு உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சொன்னாங்க. பக்தி அப்படின்னாங்க, அதுதான் ஃபஸ்ட் வேர்டு. பக்தினா கடவுள்கிட்ட வைக்கிற அன்புன்னு பேர், வேறு ஒன்றும் இல்லை. கடவுள்கிட்ட நம்ம வைக்கிற, அதாவது லவ்ன்றது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ். ஒரு பாகவதன் இல்லை பக்தன் கடவுளிடத்தில் வைக்கிற அன்புக்கு பேர் பக்தி. தாய் இல்லை பெற்றோர்கள் பிள்ளைங்கிட்ட வச்சா அதுக்கு பாசம். ஈக்குவல் ஏஜடாக இருக்கிறவங்க வச்சாக்கா அதுக்கு பேர் நட்பு. ஒரு இன்டாக்சிகேட்டட் லவ் வந்ததுன்னா அதுக்கு பேர் காதல். அது கடவுள்கிட்ட கூட வரலாம். மீரா இருந்தா, ஆண்டாள் இருந்தா, இவங்கெல்லாம் கடவுளை லவ் பண்ணாங்க. அதை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவார்தமே நன்னெறி குவிப்பது நமச்சிவாயுமே, அது காதல் கீழே கூட வரும். இப்படி அந்த பக்திக்கு விதவிதமான ஃபார்மேட்ஸ் இருக்குது. அடுத்ததுன்னா சரணாகதி என்பது ரெண்டு கையையும் தூக்கிட்டு கடவுளே ஒன்று தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, நன்றே வரினும் சிதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்கு உள்ளதெல்லாம் உனதென்று அழித்து விட்டேன் உனக்கே பரம், இனி நடுக்கடலில் வீழ்கினும் என்னை கரையேற்றுதல் திருவுளமேன்னு ரெண்டு கையும் தூக்குறாங்க இல்லையா, அதுக்கு சரணாகதின்னு பேர். அது கண்டிஷ்னல் சரண்டரா இல்லை கண்டிஷன்டு சரண்டராங்கிறத வச்சு தான் கடவுள் அருள் பண்ணுவார். அதாவது எனக்கு இது நீ செஞ்சானா நான் உனக்கு இப்படி செய்வேன், அது கண்டிஷ்னல். கண்டிஷன்டுன்னா என்ன? நீ கெட்டது பண்ணு நல்லது பண்ணு, நான் உனக்கு நல்லது தான் பண்ணுவேன், நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேனுங்கிறது அன்கண்டிஷ்னல். வேதாந்தம் இஸ் அன் ஃபிலாசபின்னு பேர் அதுக்கு. வேதங்கள் ஆகமங்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு வழிபாட்டு முறைகளை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சப்ஜெக்ட் அது. சித்தாந்தம் அகெயின் மீன்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வர்ஷிப்பிங். அத்வைத்தம் என்பது நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் சொல்லுகிற இல்லை உணர்கிற ஒரு பக்குவ நிலை. மெய்யியல், இது தமிழ் வார்த்தை. மெய்னா உடம்பு. இந்த மெய் பொய் என்று தெரிந்து கொள்கிறது இல்லையா, அதுதான் மெய்யியல். இந்த உடம்பு நிஜம் கிடையாது, உள்ளகிற ஆத்மா தான் அல்டிமேட். பக்திதான் முதலும் முடிவும் என்று ஆன்மீகத்தில் வைக்கப்படும் கருத்து தங்களுக்கு ஏற்புடையது தானா? ஒரு பக்தன் இல்லை ஒரு பாகவதன் கடவுள்கிட்ட அன்பு வச்சா அதுக்கு தான் பக்தின்னு நான் இப்போ தான் சொன்னேன். அப்போ கடவுளை லவ் பண்ணுறத தவிர உனக்கு என்ன வேலை இருக்குது இல்லையா? நோ ஒன். இப்போது இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது, இது எப்போ பாரு அவங்க தாத்தா பாட்டி இல்லை அவங்க அம்மா காலில் விழுந்து கும்பிட்டுன்னு தான் அவங்களுக்கு வெறுத்து போயிடும். தே வாண்ட் டு பி பேம்பர்ட். ஒரு லவ்ன்றது என்னென்னா ஒரு ஸ்பான்டேனியஸ் அவுட் பர்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ். அப்போ ஒரு குழந்தைங்கன்னா அவங்களுக்குள்ள ஃபார்மேட்டில் அவங்க இது பண்ணும். தாத்தாவையும் பாட்டியும் அம்மாவையும் எல்லாம் உட்கார வச்சு பூ போட்டுன்னுட்டு ஓம் சரண்யாய நமஹான்னு சொல்லியிருந்தா இவங்களுக்கே வாழ்க்கை வெறுத்து போயிடும். நாஸ்ட்ரடாமஸ் என்ற பிரெஞ்சு தீர்க்கதரிசி 1555 ஆண்டிலேயே தனது கணிப்புகள் அனைத்தையும் எழுதினார் என்றும், அவர் சொன்ன கணிப்புகளிலேயே பிரிட்டிஷ் பேரரசு 1942 ஆண்டு சரிவடையும் என்ற கணிப்புதான் உலகத்தில் மிக அதிகமாக பேசப்பட்டது என்றும் நாஸ்ட்ரடாமஸ் பற்றிய சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அவர் இந்தியா
ஒரு இம்மார்டல் ரூலரை உருவாக்கும் என்றும் ஆசிய கண்டமே அவரது ஞானத்திற்கும் அறிவிற்கும் தலைவணங்கும் என்றும் தனது கணிப்புகளில் கூறியிருக்கிறார். விரைவில் கடவுள் ஹெல்த் கார்டை தன் கையில் எடுத்து பிளே பண்ணும்போது ராமராஜ்யத்தை நோக்கி இந்த உலக மக்கள் அனைவரும் வருவார்கள் என்று தாங்கள் சொல்வதற்கும் நாஸ்ட்ரடாமஸ் சொல்லும் இந்தியாவின் இம்மார்டல் ரூலருக்கும் தொடர்பு இருக்கிறதா? சில பேருக்கு இந்த அக்கல்ட் பவருங்கிறாங்க. எப்படி ஒரு மகாபாரதத்தில் சஞ்சயன் உட்காந்த இடத்துலையே குருஷேத்திரம் 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இவன் டெல்லியில் இருந்தான், ஹஸ்தினாபுரத்தில். அங்கேருந்து இன்றைக்கி அர்ஜுனை எந்திரிச்சிட்டான், இவன் ஊந்துட்டான், அவன் சேர்த்து போட்டான் எல்லாம் சொல்கிறான் இல்லையா. அதுக்கு தீர்க்க தரிசனம்னு பேர். உட்காந்த இடத்துலேருந்து இன்னொரு காட்சிகளை பார்க்குறது. கைலாசத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த கல்யாண கோலத்தை நம்முடைய பாபநாசம் திருநெல்வேலி கிட்ட கல்யாண தீர்த்தம்ன்ற இடத்துலேருந்து அகஸ்தியர் பார்த்தாருன்னு நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி சில பேருக்கு ஆக்சிடெண்ட்லாம் இந்த மாதிரி பவர் வருது. இது நீங்கள் மகான்களாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அது யூட்டிலைஸ் ஆகிடும். சில பேர் மகான்களாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த இடத்துல சாஸ்திராரம்ன்றாங்க. 1000 நாட்ஸ் இருக்குது இந்த இடத்துல பிரெயின்குள்ளே. அதில் அந்த நாட் ஆக்சிடென்டெல்லாம் திறந்துக்குச்சுன்னா அவங்களுக்கு சில அக்கல் பவர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு ஆள் இருந்தான், அவன் உட்காந்த இடத்துல அவங்ககிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்னா அவன் கண்ணை முடி திறந்தான்னா அவன் கண்ணுக்குள்ளே அந்த கொலை வகைரம் வர்றது போகிறது குத்துறது எல்லாமே தெரியுமா. ஸோ ஒரு நிலைக்கு நியூயார்க்கில் இருக்கிற எல்லா போலீஸ்காரனும் அவங்ககிட்ட போய் உட்காந்து போனான். எதுக்கு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம், கண்ணை பார்த்து போலீஸ் ஏரியா இது இல்லைங்கிற மாதிரி. அவன் எனக்கு இந்த வம்பே வேணான்னு சொல்லி கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கினான். நான் இன்னொரு ஆளுக்கு இந்த காதில் எப்போ பாரு ஏதாவது பாட்டு அதெல்லாம் கேட்டுனே இருக்கும். அது அவங்க ரெக்கார்ட் பண்ணி கோடிஃபை பண்ணால் ஒரு 48 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கிற எல்லா ரேடியோ ஸ்டேஷனுடைய பாட்டும் அவங்க காதில் கேட்டுனுக்கு தான். இது ஒரு நியூசன்ஸு. ராத்திரி பகல் எப்போ பாரு ஏதாவது கேட்டுன்னு தான் என்ன ஆகும். அவனும் ஆப்ரேஷன் பண்ணான். சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் என்பதனால நல்லது நடக்கிறத விட கெட்டது தான் நடக்கும். அதனால் நாம் நார்மலாக இருந்தபடி இருங்கோள் அப்படின்னு தாய்மார் சொல்கிற மாதிரி நார்மலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நாஸ்ட்ரடாமஸ்ன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ் நாட்டில் இந்த தீர்க்கதரிசி இருந்தான். அதே மாதிரி ஃபாத்திமா அப்படின்னு ஒரு மேடம் இருந்தாங்க, போர்ச்சுகல் நாட்டில் இருந்தாங்க. அண்டு 2 கண்ணும் தெரியாத ஒரு லேடி, அவளுக்கு ஆக்சிடென்ட்டில் 2 கண்ணும் போயிடுச்சு, குருடு தான். ஆனால் அவளுடைய தீர்க்க தரிசனங்கள் கூட இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி உலகம் பூராவும் நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு அந்த ஆக்சிடென்டெல்லாம் அந்த பவர் கிடச்சிச்சு. அதை வைத்துக்கொண்டு உலகத்தில் என்னெல்லாம் நடக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் இந்த நாஸ்ட்ரடாமஸ்ங்கிறவன் உலகத்தில் எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கான். ட்வின் டவர் பிளாஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கான். இந்த மாதிரி இன்றைக்கி நடக்கிற எல்லா விஷயங்களையும் 500-600 வருஷத்துக்கு முன்னாலேயே அவன் பார்த்து இப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு 3000 வருஷத்துக்குள்ள ஹிஸ்ட்ரி அவன் கண்ணால் பார்த்தே சொல்லியிருக்கான். ஏதோ ஒரு அகல்ட் பவர் அவனுக்கு இருந்தது. அதில் அவன் சொல்கிறது லாங் அவைட்டட் அப்படிங்கிறான். ரொம்ப நாளாக உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசி வில் நாட் ஹெயில் ஃப்ரம் யூரோப், ஐரோப்பா கண்டத்திலிருந்து வரமாட்டான். இன் ஏஷியா வில் அப்பியர், ஆசியா கண்டத்தில் தான் தோன்றுவான். ஃப்ரம் த பெனின்சுலா ஆஃப் 3 waters he will be born, முப்பக்கமும் கடலால் சொல்லப்பட்ட தென்னிந்திய தீபகற்பம்னுவான். அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம், 3 கடலில் சூழ்ந்தது என்ன, சவுத் இந்தியா. அங்கிருந்து அவன் தோன்றுவான். யூ வில் மேக் மண்டே ஃபார் இஸ் டே ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா அவன் சிவ பூஜை பண்ணுறவனா இருப்பான். மண்டேன்னா சிவனுக்குள்ள நாள். தேர்ஸ்டே ஃபார் இஸ் டே ஆஃப் வர்ஷிப் அப்படின்னா வியாழக்கிழமைனா குரு பகவானுடைய அருளை கொண்டவனாக இருப்பான். ஜூபிட்டர் பெரஸ்பதின்றாங்க இல்லையா, அந்த அருளை அவன் வச்சுன்னு இருப்பான் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். இது பெரிய சப்ஜெக்டு. அதை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அண்டு பலது நடந்திருக்குன்றத அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் see. அதில் பல விஷயம் சொல்லியிருக்கான். அதனால் இந்த முப்பக்கமும் கடலால் சொல்லப்பட்ட தென்னிந்திய தீபகற்பங்கிற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். இருந்தபடி So long expected shall never come into Europe. In Asia shall appear one issued of the line of great Hermes. ஹெர்மட்னா பித்தர்கள் உலகத்திலிருந்து அவன் வருவான் அப்படின்னு அர்த்தம். And shall be over all the kings of the Orient. இது வரைக்கும் வந்த எல்லா மகான்களோட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். The last but one of the surname of the prophet
shall take Diana as his day of rest. மண்டேனா சிவனுடைய. He shall wander far by reason of his raving head, deliver great people from impositions. நிறைய காடு மூடெல்லாம் சுற்றுவான். ரேவிங் ஹெட்னாக்கா தியானத்தில் ஒரு நிலை இருக்குது. ரொம்ப ஹை லெவலுக்கு போகிறபோது தலை இப்படி ஆடிக்கினே இருக்கும். எங்கள் தலையாட்டி சித்தர்னு ஒருத்தர் வருவான்னு சத்ய ஸ்டுடியோஸ்க்கு அவர் தலை ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி யோகாவில் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போகிறபோது தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் அந்த தலையை அப்படி ஆட்டும், கையெல்லாம் கூட ஆடும். From the aquatic triplicity shall be born கடலால் சூழப்பட்ட ஒரு இடம். one who shall make Thursday as his holy day. குரு பகவானுடைய அருளை வைத்திருப்பான். வேலைக்கிழமைக்குள்ள கடவுளுடைய அருளை அவன் வச்சிருப்பான். His fame, praise, rule and power shall grow by land and sea to become a tempest to the east. வரக்கூடிய காலத்தில் அவனுடைய புகழ் உலகம் பூரா பரவி எல்லாருமே இதை நினச்சி அதிசயப்படுற மாதிரி இல்லை ஆச்சரியப்படுற மாதிரி அந்த பவர் இருக்கும். இதெல்லாம் அவன் சொல்லிட்டு போட்டான். அதே மாதிரி இங்கே காலஞானம்னு ஒன்று ஆந்திராவில் ஒருத்தர் இருந்தார், வீரபிரமேந்திர சுவாமிகள்னு. அவர் அந்த காலஞானமும் உலகத்தில் என்னெல்லாம் நடக்கணும், சினிமா கூட இருக்குது, என் டி ராமராவது. அண்டு நம்ம கிட்ட அந்த கலெக்ஷன் கூட இருக்குது, நம்ம தேட்டரில் கூட போட முடியும் நினச்சாக்கா. அந்த காலஞானம் மீதிய வீரபெருமேந்திர சாமி கூட இந்த மாதிரி பல விஷயங்களும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் இன்டர்நேஷ்னல் இல்லை, மோஸ்ட்லி கனெக்டட் டு இந்தியா அண்ட் சவுத் இந்தியா. The avatara of God who shall appear on this earth by the end of 20th century is clearly described as the God of gods. 20ஆம் நூற்றாண்டு முடிவதுக்குள்ள அந்த அவதாரம் வந்துருவார். அவர் தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவனா, வலிவாகிய தேவனா இருப்பார். Let there be no mistake, the real avatara of God, Lord Kalki, is no religious fakir அவர் பக்கிரி அல்ல, or sadhu, சாது அல்ல, or a saffron clad recluse. கஷாய வஸ்திரதாரியும் அல்ல. In fact, he is not a religious person at all. அவர் இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் போதிக்கிற ஒரு மதவாதி அல்ல. But a world leader, அவர் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அறிந்து வைத்திருப்பார். உலக தலைவருக்குள்ள குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கும். a born yogi with political insight பிறப்பிலிருந்தே யோகத்தில் வந்தவராக இருப்பார். and spiritual vision to create one humanity. அவருடைய நோக்கம் மதங்களை எல்லாம் ஒன்றாக்குவது, மக்களை ஒன்றாக்குவதாக இருக்கும். This and this alone should help us to identify இதை வைத்துக்கொண்டு அந்த ஆள் யாருங்கிறத நாம் பிற்காலத்தில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். but many will be his assistants or lieutenants who appear on earth in order to help or assist God's purpose. இந்த மிஷன் காலஞானத்தில் அவர் சொல்லுகிற இந்த உலகை ஒன்றாக்குகிற மிஷனுக்கு நிறைய பேர் உலகத்தில் வேறு வேறு நாட்டில் வேறு வேறு இடத்துல பிறந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வருவாங்க, தங்களை வெளிப்படுத்தி கொள்வார்கள். Almost every saint who has attained God realization in the last 5000 years and who is waiting for the great one will be reborn. உலகத்தில் மகாபாரத காலத்திலிருந்து யாரெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய நிலைகளை அடைந்த மகான்களோ அவங்கெல்லாம் அந்த காலத்தில் இப்போது பூண்டி மகான் இருந்தார். அவர் சொல்லிட்டார், நான் படியலக வந்தோம்பா, கோணி பிடிக்க ஆள் இல்லை, கைலாசத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டார். அந்த மாதிரி எவ்வளோ பேர், வள்ளலார் வந்தார், கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டிக்கு அவர் போயிட்டார். இது மாதிரி எல்லாரும் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் திருப்பி வருவாங்க, இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு ஃபார்மில் திருப்பி வருவாங்க அப்படின்னு அர்த்தம். 6 great religions shall disappear and merge into one. 6 நல்ல மதங்கள், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லாம், அந்த மாதிரி ஜெயினு, புத்திசம், இந்த மாதிரி 6 மதங்கள் எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரே ரிலிஜன் ஆகிடும். In the twinkling of an eye, the thoughts of the men shall be accomplished all over the globe. உலகம் பூராவும் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்துடும். And had a wall great and high, and had 12 gates, and at the gates 12 angels, the names written thereon, which are the names of the 12 tribes of the children of Israel. கடவுளுடைய சாம்ராஜ்யத்தில் 12 கதவுகள் இருக்கும். அந்த 12 கதவுகள்கிட்ட 12 பேர் உட்காந்துன்னு இருப்பாங்க.
அது என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்களே கேசவாயனமா கோவிந்தாயனமா திரிவிக்ரமாயனமா வாசுதேவாயனமா மசூதனா தான் நாமத்தை போட்டுக்கிட்டு கடவுளுடைய பேர் அவன் மண்டலில் எழுதியிருக்கோனாக்கா நாமம் போட்டிருப்பான்னு அர்த்தம். 12 கேட்டில் 12 பேர் உட்காந்துன்னு இருப்பாங்க. And they see his face, and his name shall be on their foreheads. அவனுடைய நாமம், நாமம்னா நேம், நாமம் அவங்க தலையில் எழுதியிருக்கோம். அவரோட அவ்வளோதான். நிறைய இருக்கு, பாத்திமாஸ் இருக்கு. இப்போ நீங்கள் போர்ச்சுகலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே சர்ச்சு ஒன்று இருக்கும், போய் ஒரு மெழுகுத்தி இயக்கி சொல்லுவாங்க பாத்திமா அப்படி சர்ச்சுன்னு சொல்லிட்டு. அதே பாத்திமாவை முகமது நபியோட பொண்ணுன்னு சொல்கிறவங்களுங்கிறாங்க, அண்டு கிறிஸ்டியானிட்டியில் வந்த ஒரு பெண்ணுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஃபாத்திமாஸ் ப்ரொஃபஸிஸ்ன்னு இருக்கும். அதான் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம லைப்ரரியில் நம்மக்கிட்ட இல்லாததே இல்லை. ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியான்னு ஒரு புக் இருக்குது, தி அக்வேரியஸ் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு இருக்குது, காலஜானமே இருக்குது, நாஸ்ட்ரடாமஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. The 3 secrets of Fatima. First secret, a terrifying vision of hell where the souls of poor sinners go. It was accompanied by a call for prayer and sacrifice to save souls and emphasize the importance of devotion to the Immaculate Heart of Mary. Second secret, the prediction that World War I would end, but if men continued to offend God, another and more terrible war would begin, World War II. It also included a request for the consecration of Russia to Immaculate Heart of Mary with the promise of peace if this was heeded. Third secret, this secret was kept from the public until 2000. It was a vision of the persecution of Christians described as a bishop clothed in white and other religious figures being martyred amidst the bodies of their people. இதெல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க பாஷையில் அவங்கவுங்களுக்கு புரியிற காட்சிகளை அவங்கவுங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீலங்காவில் ஒரு பொம்பளை இருந்தால் ஹில்டா சார்ட்டர்ன்ட்டு. அவள் வந்து இப்போ நியூயார்க்கு பிள்ளையார் கோயிலில் ஒரு நெருப்பு சட்டி கையில் வச்சுட்டு நின்னாக்கா அவன் மூலமாக முருகர் பேசுவார். அப்போ முருகர் இதெல்லாம் சொல்லியிருக்கார். 1984 நாங்கள் அந்த ஒளியை உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டோம். அவர் வந்து இப்போ வரக்கூடிய காலத்தில் எல்லாத்தையும் ஒன்றா மாற்றுவார், நீங்கள்லாம் பயப்பட வேணாம், யாரெல்லாம் கடவுளுக்கு பக்தியாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் காப்பாற்றப்படுவார்கள், அதனால் நீங்கள் எதை நினச்சும் பயப்பட்டு ட்ரபிள் நாட் ட்ரபிள் யூ இப்பெல்லாம் போட்டு ஒரு நியூயார்க்கில் அதெல்லாம் தொகுத்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அதுதான் ஸ்கந்தான்னு சொல்லக்கூடியது. இங்கே அரவிந்தர் இருந்தார் இல்லையா பாண்டிச்சேரியில், அவர் கூட இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஸிஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஸோ உலகம் பூராவும் இந்த மாதிரியான மத நம்பிக்கைகளை கொண்டு கடவுளுடைய அருளை ஏதோ ஒரு வகையில் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அதனால் நிறைய புக்கு இருக்குது இதை பற்றியெல்லாம். இதை பற்றி தனியாக ஒரு காலேஜில் ஒரு ஜியாகிரஃபி மாதிரி ஒரு பாடம் எடுக்கலாம், அந்த அளவுக்கு மெட்டீரியல் இருக்குது அதை பற்றி. The following is a synopsis from the book titled Keelnamakarar, a famous prophecy written by Sri Kritati Anantar, which also goes to point out Baba as the Messiah who would appear in Madras. The new flame, the star of hope, who is to light up the entire world from the existing darkness, will rise from the southern part of India, more particularly Chennai, and spread throughout India. He will make true the words of Vivekananda. A massive spiritual force will originate from Chennai and take the world by the storm of its magnificent spiritual power. விவேகானந்தர் கூட சொல்லியிருக்கார். அழகிய சிங்கர்னு ஒரு ஐயங்கார் இருந்தார் ட்ரிப்ளிகேனில். ஸோ அவருக்கு லெட்ரு எழுதுவார் விவேகானந்தர். அதில் ஒரு லெட்ரு ட்ரிப்ளிகேன் பாரசாதி கோயிலில் கூட ஒரு கல்வெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதில் அவர் சொல்கிறார், உலகத்தில் இருட்டு ஒழிய போகிறது, உலகத்தின் இருட்டை போக்கக்கூடிய அந்த பெரிய ஒளி நீ வசிக்கும் சென்னை மாநகரத்திலிருந்து தான் கிளம்ப போகிறது என்பதை நீ அறிவாயா அப்படின்னு விவேகானந்தர் கேட்டிருக்காரு. His presence
His presence will start getting known to the outside world during the 90s, more particularly within the 5 years preceding 2000 AD. One of the 2000 வருஷம் முடியறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுன்னா இப்போ நாம் 1996 நீலாங்கரைக்கு வந்தோம். ஸோ அந்த 5 வருஷத்துலேருந்து அதெல்லாம் வெளிப்படுத்துவார். One of the 18 Siddhars will incarnate in South India, captivate millions of hearts, make them think of him all the time in single-minded concentration, and will exist with the perennial fame. He will bring the people of the entire universe into one fold by the power of his love and eradicate all that is evil and wicked in this world. His reign will have no boundaries of distance or time. He will decide how long to rule the universe. He will bear a name representing the third phase of the moon. Baba's name is Sivashankar, one who wears the moon as an ornament on his head. He will be a spiritual leader of the top order, serving as a role model to the world's inhabitants, destroy the evils in the world. The divine grace of the Lord has been totally bestowed on this person, whose sole mission will be to get rid of all the troubles in this world. He will reside in everyone's hearts and rule the world, making it a divinely peaceful place. Popularity will pursue him unasked. In an age when perversions are all set to destroy the world, he will quell with unbelievable ease, holding the world spellbound. He will make the world understand that all religions are one, bring people belonging to various religions under one roof. The world will learn to live in absolute peace and righteousness, for he himself will serve as an example. At this point of time, Boga Rishi will appear in person along with other rishis to partake of this bliss. He will have a compassionate nature, tenderly guiding the world on the proper path. Religious and spiritual leaders who had so long been quarreling among themselves will bow down to this person's superior knowledge. He will be a master of all Vedas and holy books of various religions. He will be filled with justice and integrity. He will be bold and outspoken in his mission to spread good in the world. Those who see him, talk to him, hear his kind voice addressing them, partake of food along with him, are really blessed. The world will become one happy family. ஓகே, இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய மகான்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. உலகம் பூராவும் இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு என்ன இது வர்ற போது வருது, நம்ம நல்லா தானே இருக்கோம் இல்லையா? என்ன சாப்பிட்றாங்க? இட்லி, பொடி இட்லி சாப்பிட்றாங்க, சாக்லேட்டு, பழம், இல்லை ஸ்வீட்டு. அதனால் நம்ம நல்லா தான் இருக்கோம். மொத்தம் வந்தால் நமக்கு என்ன வராகிட்டாங்க, நம்ம வேலையை நம்ம செஞ்சிடணும். அடுத்த கேள்விக்கோ. God and me and God என்ற இந்த இருவரை தவிர ஒரு தேர்ட் ஃபேக்டருக்கு எப்போதும் என் ஆன்மீக வாழ்வில் இடம் இருந்ததே இல்லை என்று ஒரு அருளுரையில் சொல்லும் தாங்கள் 45 நிமிடத்தில் நமது நாட்டில் வடக்கிலிருந்து தெற்கு வரை உள்ள ஒரு 40 கோவில்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் சென்று அங்கு அபிஷேகமும் ஆராதனையும் செய்து வருகிற ஒரு வழிமுறையை எனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன். இது யாருக்கும் அவ்வளவு எளிதில் வாய்க்கப் பெறுவதில்லை என்றும் அதே அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். சதா சர்வ காலமும் கடவுளை மனதில் ஏந்தி பிடித்திருக்கிற தங்களை போன்ற உயர்நிலை மகான்களுக்கு கோவில்களுக்கு சென்று இந்த மானசீக அபிஷேகமும் ஆராதனையும் செய்ய வேண்டிய கட்டாயம் அல்லது அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள். எல்லா கடவுளுக்கும் நம்ம கோயில் கட்டியிருக்கோமா? எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். ஆனால் நான் இதெல்லாம் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் வர்றபோது அப்படி எட்டி பார்ப்பேன், மனசுக்குள்ளே அப்படி நினச்சிக்குவேன், அவ்வளோதான். எல்லா கோயிலும் அப்படி தான்.
ஐ டோன்ட் ரிக்வயர் ஏ விக்கிரகம் ஆர் கல்லு ஆர் காகிதம். ப்ராக்டிஸில் வர்ற விஷயம். நான் வந்து ஏறத்தாழ 1984 ஆரம்பித்து, 83 இல்லை 84 ஆரம்பித்து ஒரு 16 ஒரு 25 40 வருஷமாக இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் அவ்வளோ கோயில் சுற்றிருப்பேன். நீ எந்த ஸ்டேட்டை சொன்னால் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா கோயிலும் தெரியும். இந்தியா முழுக்க எல்லா கோயிலும் தெரியும். அதெல்லாம் விட்டு தள்ளு. கைலாசன்றது ஒரு இந்துக்களுக்கு ஒரு மெக்கா மாதிரி வச்சுக்கோயேன், ஒரு பெத்லஹேம் கிறிஸ்டியன்ஸ்க்கு மாதிரி. அதையே நான் 11 தடவை சுற்றி வந்திருக்கேன். எவ்வளோ நல்ல விஷயம். ஃபர்கெட் அபவுட் நான் உலகம் பூரா சுத்தந்து லௌகீகமாக போனது அதெல்லாம் விட்டுரு, தெய்வீகமாக நான் சொல்கிறது. இப்போ கைலாசம் ஒரு 11 தடவை போயிட்டு வந்திருக்கோம். கேதார், பத்ரி, அமர்நாத், முக்திநாத், பசுநாத்லாம் எவ்வளோ தடவை போயிருக்கோம். சபரிமலை ஒரு 65 தடவைக்கு மேலே போயிருக்கேன். அண்ட் இந்தியாவில் நான் போகாத கோயில் இல்லை. இதுக்கு முன்னாலெலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில், காஷ்மீர் டு கன்னியாகுமரி சுற்றிட்டு வந்துடுவேன். இப்படி எல்லாம் சுற்றின்னு தான் உட்காந்துன்னு இருக்கோம். அதனால் ஒரு பூஜைன்னு இப்போ எனக்கு ப்ரேயர் கிடையாது. உங்களுக்கெல்லாம் லட்டு வேணும், பூந்தி வேணும், ஏதோ ஒரு இருக்கும். கடவுள் இல்லை ஒரு மகான்னா எனக்கு அது கொடு இது கொடுன்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? நான் எதுவுமே கேட்டதில்லை. கடவுளுடைய வடிவங்களெல்லாம் எனக்கு தரிசனம் கொடுத்த போது நான் எதுவும் கேட்டதில்லை. மகான்களெல்லாம் கேட்டப்போ என்னை கேட்பாங்க உனக்கு என்ன வேணும்னு. அப்பயும் நான் எதுவும் வேணும். நானே ராகவேந்தர் எனக்கு 1984 தரிசனம் கொடுத்தார் 23 ஜனவரிக்கு. அப்போது நான் சொல்கிறேன் எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு. நான் இப்படி தான் பேசுவேன். எல்லா மகான்கிட்டையும் இப்படி தான் பேசுவேன். பரமாச்சாரியாருன்னு நான் February 4, 1984 சித்தூரில் வெங்கடேஸ்வர ஸ்கூலில் வச்சு பார்த்தேன். அவரும் நான் மாத்திரம்தான். என் கூட வந்து ஜெயின் காலேஜ்காரங்கெல்லாம் வெளியே இருந்தாங்க. அப்போ அவர் இதில் போய் நான் அப்படி முட்டி போட்டுட்டு கையை ஸ்கூப்பி நிற்கிற போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் ஒரு ஐப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னேன். இன்னொரு தடவை கேளு அப்படின்னாரு. 3 தடவை சொன்ன உடனே அப்படின்னாரு. இன்னும் என்ன வேணும் அப்படின்னாரு. நான் என்றைக்கும் உங்களை மறக்காமல் இருக்கணும்னு. இன்னொரு தடவை ஒரு மகான்கிட்ட பரமேஸ்வரர்கிட்ட இந்த மாதிரி யாராவது கேட்டிருப்பானா நீ சொல்லு. ஏதோ அவன் கல்யாணம் குழந்தை குட்டி இதை தானே கேட்டிருப்பான். நான் இது 2 தான் கேட்டேன் அவர்கிட்ட. ஒவ்வொரு சாமிக்கிட்டேயும் அப்படி நம்ம எதையுமே கேட்குற பழக்கம் இல்லை. ஆனானப்பட்ட கோடிசாமி இருந்தார். அவரை நான் முதல்ல பார்க்குற போது அவர் எதிரில் கண்ண முடியும்னு உட்காந்துட்டு நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு தான் கேட்டேன். அவரை நான் கேட்குறேன் நீ யார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கடலை அழுந்துருவியா, இந்த தாத்தா யாருன்னு நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னாரு. நம்ம நினைக்கிறது வாய் திறந்து கேட்கல, மனசுக்குள்ளே நினைக்கிறது சாமிக்கு தெரியுது அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் ஆச்சு. அவர் உடனே அவரே சொன்னார் தோத்தாபுரி அப்படின்னாரு. தோத்தாபுரி யார்? தென்னாட்டில் இருந்து போய் வேலூர் ராமகிருஷ்ணா அவருக்கு அத்வைத்தத்தை போதிச்சவர். ராமகிருஷ்ணன் காளி உபாசனையில் இருந்தார். இவர் காளியை மறந்துட்டு பிளாங்காக போ அப்படிங்கிறார். எல்லா முறை என்னை மறந்தாலும் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இவர் என்னால் மறக்க முடியலையேங்கிறார். அவர் ஒரு கண்ணாடி பாட்டில் உடச்சி இந்த இடத்துல குத்தி இங்கேன்றார். அதுக்கப்புறம் அத்வைதத்துக்கு வந்துட்டார் ராமகிருஷ்ணன். இத்தனைக்கும் ராமகிருஷ்ணன் சாதாரண ஆள் இல்லை. அவர் தன்னை ஆஞ்சநேயராக நினச்சின்னு மரத்துக்கு மேலே உட்காந்து இந்த காலம்லாம் இருக்குது. எல்லா உபாசனையும் அவர் ஒவ்வொன்றா ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்து சித்தி வாங்கின வர்றார். ஸோ அப்போ நான் கேட்குறேன், அவர் சொல்லிட்டார்ல அவர் தான் தோத்தாபுரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்குறேன் நான் யார் சாமி அப்படின்னேன். அவர் உடனே தாத்தா ராமகிருஷ்ண பரமஹம்ச அப்படின்னாரு. நீ ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்த, அப்போ நான் தோத்தாபுரியாக இருந்தேன் அப்படிங்கிறார். இப்படி ஒவ்வொரு கனெக்ஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். திருவண்ணாமலை விசிறிசாமிக்கிட்ட போகிறேன். அவர் ஆதிசங்கரை பற்றி சொல்கிறாரு. நீ அந்த காலத்தில் ஆதிசங்கராக இருந்த, பஜகோவிந்தம் சொல்லிகிட்டு இருந்த, இப்போ கோவிந்தனையே பிடிச்சிட்ட, கோவிந்தான்னு சொல்லி கடவுளுடைய வேலையை செய்யினார். சுந்தரமூர்த்தி நாயனார் கதையை ஃபுல்லாக சொல்லிவிட்டு யுவர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு ஆரம்பித்து அந்த இதெல்லாம் இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ மகான்கள் நம்ம பார்க்குறோம். நமக்கு சில அனுபவங்கள் இருக்கும். அதே அனுபவங்களை அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. நம்ம அனுபவங்கள் கரெக்டுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ராமாயண காலத்தில் நான் ராமராக இருந்தேன். மகாபாரத காலத்தில் துரோணாச்சாரியாராக வந்தேன். அப்போது துரோணர்ன்றது யார்? பிரகஸ்பதி, ஜூபிட்டர் தான் துரோணராக வந்தார். இப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். எதுக்காக நம்ம உலகத்தில் அடுத்த பிறவியை தொடர்றோம், எப்படி வர்றோங்கிறதுக்காக. இப்போ இங்கே போட்டு வச்சுக்கிறேன் பாரு, நான் என்னவெல்லாம் இருந்தேன்றதெல்லாம் இருக்கு. அப்போ நான் திருவண்ணாமலையில் சேஷாதிரி சாமிகளாக இருந்தேன் ஒரு நேரம். அப்போ அந்த சேஷாதிரி சாமி எவ்வளோ பெரிய இல்லை, காஞ்சிபுரத்தில் இருந்து
அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிற போது புழக்கடை கதவு திறந்து மூடி போயிட்டார். சின்ன வயசுலேயே ஒரு பொம்மை வியாபாரிக்கிட்ட ஒரு கிருஷ்ணர் பொம்மையை கேட்குறாரு. அவன் கொடுத்துட்றான். அன்றைக்கி சாயந்தரம் வந்து எல்லா பொம்மையும் வித்துடுச்சின்னு அந்த கையை எடுத்து கிஸ் பண்ணுறான். தங்க கைன்னு. அப்படி தான் அவருக்கு தங்க கை சேஷாத்தின்னு பேர் வந்துச்சு. அவர் அத்வைத்த நிலை, குளத்துக்குள்ளே எறும்பு மாட்டை கட்டின்னு உட்காந்துருப்பார். அவருக்கு வர்ற புது துணியை சுடுகாட்டில் இருக்கிற தோட்டி கொடுத்துட்டு அவனுடைய அழுக்கு துண்டை வாங்கி இவர் கட்டிக்குவார். அவனுக்கு வர்ற கேழ்வரகுள்ளே இவர் குடிச்சிட்டு இவருக்கு வர்ற சாப்பாடு அவனுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப பெரிய நிலைக்கு போனவர் சேஷாதிரி சாமிகள். அப்போ நம்ம சேஷாதிரி சாமிகளாக இருந்தபோது திருவண்ணாமலையில் ஒரு இது வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து அங்கே போனோம். இப்போ நான் வந்து அண்ணா நகரில் இருந்தேன். எங்கள் குடும்பங்களில் யாருமே திருவண்ணாமலை போனதில்லை. போனால் செத்துப்பிடுவாங்களாம். அது ஏதோ ஒரு மயிலை கொண்டுட்டாங்களாம், கண்ணை குத்திச்சின்னு சொல்லி கோவத்தில். அதனால் திருவண்ணாமலைக்கு எங்கள் வீட்டில் யாரும் போக மாட்டாங்க. இப்போ நான் அண்ணா நகரில் கோயிலெலாம் கட்டிட்டு கும்பாபிஷேகம்லாம் பட்டு பங்களாவில் இருந்தபோது சண்முக சிகாமணின்னு ஒருத்தர் இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரை காரை போட்டுன்னு வந்து வாங்க திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னார். அதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அவர் சொல்கிறார், சேஷாதிரி சாமிக்குரிய தியான மண்டபம் திறக்கணும், அதுக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு. அப்போ ஒரு வக்கீல் இருந்தாருங்க, முத்துக்குமார சாமின்னு. அவர் தான் அதுக்கு, அவர் ஒய்ஃபு அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம். அப்போ தான் திருவண்ணாமலை விசிறி சாமியாரையும் பார்த்துட்டு வரோம். இப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், அது ஒவ்வொன்றா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம துரோணர்னு நினைக்கிறோம். இப்போ நான் வந்து அமெரிக்கா போனபோது ஒரு லேடி, அந்த மாதிரி டாக்டர் சொருப்பாராணின்னு பேர், போஸ்ட் அனஸ்தீஷியா டாக்டரு. அந்தம்மா நான் தங்கியிருந்த இடத்துல வந்து நான் உங்கள் எதிரில் வந்து வீணை வாசிக்கணும், நாங்கள் வாசிமா அப்படின்னு. அவங்க வாசிக்கிற போது என் எதிரில் அந்த பொம்பளை தெரியல, ஏகலைவன் தெரியலாம். நான் அந்தம்மா கேட்டேன், ஏம்மா உனக்கும் ஏகலைவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிற மாதிரி உனக்கு எப்போயாவது அனுபவம் வந்திருக்கான்னு. அவர் சொன்னால் ஸ்ட்ரேஞ்ச், எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குன்ட்டு. அப்போ அது யார்? நான் துரோணராக இருந்தபோது அர்ஜுனனுக்கு கொம்பு சீவி இது பண்ணுன்றதுக்காக ஏகலைவனுடைய கட்டவரில் வாங்கிட்டோம்ல, அந்த ஆத்மா அங்கே வந்து அமெரிக்காவில் டாக்டராக உட்காந்து இருக்குது. இது ஒரு உதாரணம். இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வரும் வராதுன்றதுக்கு காரணமே சொல்ல முடியாது. இது ஒரு வகையில் எல்லோரும் வருவாங்க. அதாவது நடக்கிற போது நமக்கு புரிய ஆரம்பிக்கும், எந்த கனெக்ஷனில் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். பல நேரங்களில் அதிசயமாக கூட இருக்கும், இந்த கனெக்ஷன் எப்படி வருதுங்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்கும். கடவுள் நம்மளை வச்சு எவ்வளவோ காரியங்களை செய்வார். அண்டு நான் 2 உதாரணம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து தலையாட்டி சித்தர்னு ஒருத்தர் பெரம்பலூரில் இருந்தார், பிரம்மரிஷி மலைக்கிட்ட. அவர் இங்கே சத்யா ஸ்டுடியோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஜூபிட்டர் ஸ்டுடியோன்ட்டு, ஜூபிட்டர் ஸ்டுடியோ காசியனும் அவங்க வீட்டில் வந்திருந்தார். நான் அவரை பார்க்கறதுக்காக போகிறேன். அவர் சித்தர், இந்த மருந்தெல்லாம் போய் கொல்லிமலையிலேருந்து கொண்டாந்து எல்லாருக்கும் வியாதியெல்லாம் க்யூர் பண்ணுறவர். அவர் பார்க்கறதுக்காக தான் போயிருந்தேன். அப்போது ஒரு வயசான அப்பா ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 38-40 வயசு இருக்கும், வயசானவருக்கு ஒரு 70 வயசு இருக்கலாம். அவங்க அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறா, இவளுக்கு தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு இவள் கல்யாணம் பண்ணிக்காமல் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறா. என் பேர் சீதாராமன், நான் ஜெமினி ஸ்டுடியோவில் டைப்பிஸ்டாக இருந்தேன், எனக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, ஜாப் டைப்பிங் பண்ணி எதுவும் பண்ணின்னு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக இவளுக்கும் கண்ணு தெரிய மாட்டேன்னுது. ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இந்த வர்ற லெட்டரெல்லாம் கிழிச்சி பேட் போட்டு கொடுக்குற வேலையை கொடுத்துருக்காங்க, போனால் போதுன்னு அப்படின்னு. நீங்கள் தான் இவன் கண்ணை நல்லா பண்ணுவாங்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு உத்தரவாகுது. நான் சொன்னேன், நாமளே சாமியார் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், நமக்கு எதுக்கு இந்த வேலைன்னு வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு வீடு ஸ்ரீநகர் காலனி சைதாப்பேட்டில். நைட்லாம் தூங்க முடியல, ஏன் 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 அப்படின்னு. மறுநாள் சாமியார்கிட்ட போனேன். போய் சாமி நேற்று வந்தாங்களே, அவங்கள ஃபோன் போட்டு கொஞ்சம் வர சொல்ல முடியுமான்னு. ஏன் அப்படின்னாரு. ஏதோ ஒரு கணக்கு வருது சாமின்னு. இவர் ஃபோன் போட்டு அவங்கள வர சொன்னார். அந்த சீதாராமன் உள்ளே வர்றாரு, அவங்க பொண்ணு வராங்க. திடீர்னு அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த நான் ஒரு ஆவேசம் வந்த மாதிரி எந்திரிச்சிட்டு அந்த பொண்ணை பலாரும் ஒரு அடி கொடுக்குறேன். கொடுத்துட்டு வாக்கு வருது, அன்றைக்கு என் கால்பட்டு அகலிக்கு சாப விமோச்சனம், இன்றைக்கு என் கைப்பட்டு உனக்கு சாப விமோச்சனம், நீ உன் குடும்பத்திற்காக செய்த தியாகம் உன்னை கைவிடவில்லை என்று தெரிந்து கொள் அப்படின்னு அவளுக்கு வாக்கு. அவங்க அப்பாவை இப்படி பிடிச்சின்னுட்டு, ஏண்டா எந்திரிச்சா உட்காந்தா எந்த குருவாயிருப்பன்னு நீ கூப்பிடுறியோ அவன் குடும்பத்தை கைவிடலன்னு தெரிஞ்சுக்கோன்னு மூஞ்சில் 2 குத்து. இதாச்சு. மறுநாள் இந்த சாமியார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு,
சங்கரா இன்னிலேருந்து உனக்கு நல்ல பேர் வா அப்படின்னாரு. ஏன் சாமி அப்படின்னு. அந்த பொண்ணு கண்ணு நல்லா ஆயிடுச்சான், அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உனக்கும் பொண்ணுக்குது இல்லை, நீ ஏன் ஊரார் கர்மாவெல்லாம் எல்லாம் வாங்குற அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் யார் கர்மாவையும் வாங்குறது இல்லை, கொடுக்குறது இல்லை சாமி, என்ன மீறி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னேன். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி நான் ஒரு 48 நாள் மௌன விரதம் வச்சுட்டு அண்ணா நகரில் இருக்கிற காலம். அப்போ எனக்கு உத்தரவாகுது, 19 செகண்ட் மெயின் ரோட் காந்தி நகர் அடையாருக்கு போகணும். அட்ரஸ்ஸு டோர் நம்பர் சொல்கிறேன், எதுக்குன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு 19 செகண்ட் மெயின் ரோடு காந்தி நகர் அடையாருக்கு போகிறேன். போனால் கதவு திறந்துருக்கேன். அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். ஒரு 3 அடி உயரத்தில் பெருமாள், பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி 2 சிலைங்க மெட்டலில் பண்ணியிருக்கேன். நான் பாட்டு கிடுகிடுன்னு உள்ளே போகிறேன். போய் ஒரு பேப்பர் பேனா கொண்டாந்து சொல்லிட்டு அதில் எழுதுகிறேன், நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, உன் கஷ்டம்லாம் இன்னையோடு முடிஞ்சு போச்சு, இந்த பெருமாளுக்கு நீ கோயில் கட்டுற காலம் வருது அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு நான் பாட்டிக்கு வந்துட்டேன். அவனும் என்னை யாருன்னு கேட்கல, நானும் எதுவும் சொல்லவே இல்லை. அது ஆகி ஒரு ஃபியூ வீக்ஸ் மேலே ஆகிருக்கும். அப்போ நான் மௌனம் முடிஞ்சு போச்சு. எனக்கு திருப்பியும் போக சொல்கிறாங்க. நான் போனால் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு என்னை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆகிட்டு, என்ன உங்கள் கதை சொல்லுங்கன்ற. அவர் சொல்கிறாரு, நான் 7 ஃபேக்ட்ரிக்கு ஓனராக இருந்தேன். ஸ்ரீ விஷ்ணு இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ வசா பேப்பர் கன்வெர்ட்டர்ஸ், இந்த மாதிரி 7 ஃபேக்ட்ரிக்கு ஓனராக இருந்தேன். பேர் அனந்தகிருஷ்ணா. எனக்கு ஒரு பையன். நான் பிஸ்னஸில் எல்லாம் போச்சு. அண்டு வீட்டில் அரிசி வாங்கணுன்னா நாங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, பழைய பேப்பரு அதெல்லாம் விற்று அரிசி வாங்குவோம். பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால் பித்தளை குழாயெல்லாம் கழட்டி அதை கடையில் போட்டு பிளாஸ்டிக் குழாய் மாட்டிட்டு அவனுக்கு ஃபீஸ் கட்டுவோம். வாழ்க்கையில் நொந்து போயிட்டேன். நேராக மந்திராலயம் போனேன். மந்திராலயத்தில் 400 கையில் இருந்துச்சு. 400 140 ஞாபகம் இருக்குது. நான் நேராக திருப்பதி வந்தேன். திருப்பதி கோயில் வெளியில் நிற்கிறேன். அப்போது ஒரு பியூன் சொல்கிறான், நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்களா, உள்ளே வாங்க, நீங்கள் சாட்சி கையெழுத்து போட்டிங்கன்னா உண்டி கவுண்டிங்க்கு. நான் சொல்கிறதெல்லாம் 1980s, ஓகேவா? உண்டி கையெழுத்து போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பாலும் பழம் கொடுத்து ஏகாந்த சேவை கிடைக்கும் அப்படின்னு. உள்ளே போய்ட்டு பாலும் பழம் சாப்பிட்டு வெளியே வர்றாரு. அப்போ ஒரு ஆள், என்ன அனந்தகிருஷ்ணா எங்கே இருக்கேன்றார். நான் இந்த மாதிரி பர்ஸு தொலைஞ்சிச்சு, எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியலன்னு கௌரவமான பொய்ய சொன்னேன். அவர் துட்டு கொடுத்து நான் மெட்ராஸ் வாங்கிக்கிறேன்னாரு. நான் மெட்ராஸுக்கு சேர்ந்துட்டேன். அன்றைக்கி தான் நீங்கள் வந்தீங்க. மெட்ராஸுக்கு நைட்டு வந்துட்டேன், காலையில் நீங்கள் வர்றீங்க. இந்த பெருமாளுக்கு நீ கோயில் கட்ட போகிற அது இதுன்னு நீங்கள். எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் ஆடிட்டர் வந்தார், உனக்கு என்ன ஏன் ப்ராப்ளம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எல்லாம் போச்சு, இந்த வீடு தான் இப்போ எங்கிட்ட இருக்குது, இதை விற்றுக்கு நான் கடன் கட்டலாம். ஆனால் இந்த வீட்டை விற்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் அவன் இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. சரி, என் பேருக்கு ஒரு பாரா பட்னி எழுதி கொடுன்னு அவரே கோர்ட்டில் போய் 25% அமௌண்ட்டை கட்டி அந்த வீடு விற்கிறதுக்கு ஆர்டர் வாங்கி அவரே அந்த வீட்டை விற்று எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தில் 25% கோர்ட்டில் டைரெக்டாக கட்டி அவங்கவுங்க பேருக்கு இது அனுப்புகிற மாதிரி கோர்ட்டு மூலமாக எல்லாம் செட்டில் ஆகி போச்சு. அதுக்கு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஒரு மாதம் சில்லறையில். அன்றைக்கி காத்தால் அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. இவர் திருப்பதிக்குள்ளே போகிறாரு. போகிற போது ஒரு ஐயங்கார் ஒருத்தர் பஞ்சகாசம் கட்டின்னு இருக்கார். என்ன உன்ன பெருமாள் கோயில் கட்ட சொன்னால் நீ பாட்டிக்கு சும்மா சுற்றின்னு இருக்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆச்சரியமாக இருக்குது இந்த இது. நான் யார் இந்த மாதிரி பெருமாள் கோயில் கட்டுவேன்னு அவர் தானே சொன்னார், அவரை போய் எங்கே தர்றதுன்னு நினைக்கிறேன். நான் போய் நிற்கிறேன் அந்த இடத்துல இல்லையா. இப்படிலாம் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. கடவுள் தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, கூட்டு வித்தால் யார் ஒருவர் கூடாதாரேங்கிற மாதிரி இப்படி அனுபவங்களில் தான் ஆண்டவன்றது எவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயங்கிறது நமக்கே புரிய ஆரம்பிக்கும். என் வாழ்க்கை பூரா அனுபவங்கள் தான், விதவிதமான அனுபவங்கள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை பீழ்ச்சிக்கிட்டு மேலே வர்றவங்களும் இருக்காங்க. நாம் ஆல் அவுட் நல்லது பண்ணால் உருப்படாமல் போகிறவங்களும் இருக்காங்க. ரெண்டும் இருக்காங்க. இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. அவங்க உருப்படாமல் போனால் அவங்க தலையெழுத்து. நம்ம சொன்னது கேட்டுக்கிட்டு உருப்பிட்டுட்டாங்கனாக்கா எனக்காக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கடவுள் ஏதோ அவங்க பண்ண பூஜைக்கு வழிகாட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். நிறைய இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தொகுத்து போட்டோம். சரணம் அபயம் ஐஸ்வர்யம் சொல்லிட்டு நிறைய போட்டோம். ஆனால் அவங்க ஜனங்களுக்கு ஒன்றும் புரியறதில்லை. ஆன்மீகன்றது இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் நாம் தான் செஞ்சோன்றதே அவங்க மண்டையில் வர்றதில்லை. ஏன்னா இவங்க ஒரு சாமியார்கிட்ட போகிறாளுங்களா இருந்தால் பரவாயில்ல,
அது பிராட்வேல இறங்கி அங்கே இருக்கிற பிள்ளையாரை பார்த்துட்டு வரிசையாக கோயிலெலாம் சுற்றிக்கின்னு வருவாங்க. அதனால் இவங்களுக்கு கமிட்மெண்ட் கிடையாது. எந்த இடத்துலையும் ஒரு கமிட்மெண்ட் இல்லாததுனால யார் செஞ்சாங்க இவங்களுக்குன்றதே அவங்களுக்கு தெரியறதில்ல. இப்படி பல அனுபவங்கள் வாழ்க்கை பூரா வந்துக்கிட்டே இருந்தது. நாமளும் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம், புக்கெல்லாம் போட்டிருக்கோம். ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியலன்றதெல்லாம் விட்டு நமக்கு என்ன போச்சு, அது என்ன நடக்கணுமோ நடக்கும். நாம் எதையும் இழுத்து போட்டு செய்யறதில்லைங்கிற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். ஒரு காலத்தில் இழுத்து போட்டு செஞ்சுருந்தேன், நான் நிறைய செய்வேன். அந்த காலத்தில் பிராட்வேயில் இருந்தபோது நான் செய்யாத அதிசயங்கள் இல்லை. அந்த காலத்தில் நிறைய பேயெல்லாம் ஓட்டியிருக்கேன். இப்போல்லாம் பேய் ஓட்டுறதில்ல. ஏன்னா ஒரு பேய் ஓட்டணுன்னா ஒரு அட்லீஸ்ட் 2 hours 2.5 hours ஆகும். அது அப்படி எத்தனை பேய் ஓட்டியிருக்கவங்கலாம் எங்கே போட்டாங்க? ஒரு ஆள் கண்ணில் கறி கொட்டிக்கிட்டே இருக்கும். நான் மண்ணடியில் மூலையில் இருந்த மண்ணு பானையிலேருந்து தண்ணி எடுத்து அவங்க கையில் கொஞ்சம் விட்டு கண்ணை கழுவுன்னு அவன் நல்லா போயிட்டான். அப்புறம் நான் 3 நாளைக்கு விஷயம் நைட் ட்ராப்ஸ் போட்டுன்னு சுற்றின்னு இருந்தேன். இப்படி கர்மா. ஒரு ஓடுற பஸ்ஸில் நீ இறங்கினா நீ கூட கொஞ்சம் தூரம் ஓடிதான் ஆகணும், எல்லாம் ஊந்து விடுவேன். இந்த மாதிரி எவ்வளவோ பேருக்கு நம்ம நல்லதெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு புரியறது இல்லை, அதுக்கப்புறம் வர்றதில்லை. நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்கோம். திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணு பெசன் நகரில் இருக்கிற போது வந்தாள். அவளுக்கு யூட்ரஸி எடுத்துட்டாங்க. நான் எதிரியே 8 வாழைப்பழம் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த மாதம் வந்தால் டாக்டருங்க சொல்கிறாங்க, எனக்கு இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு, எனக்கு யூட்ரஸே இல்லை, எப்படி ப்ரெக்னென்ட் ஆனு தெரியல. அதுக்கப்புறம் நிஜமாகவே பழைய தேவநல்லா ப்ரோக்ராம் இருக்கும், நம்மக்கிட்ட கூட இருக்கும் பாரு, குழந்தைய தூக்கின்னு இப்படி தான் எனக்கு குழந்தை வந்துச்சு அப்படின்ற. யூட்ரஸி இல்லாத ஒரு பொம்பளை குழந்தை வந்துச்சு, பாபா 8 வாழைப்பழம் சாப்பிட்டு சொல்லிட்டு போனார் அப்படின்னா. எவ்வளோ இருக்கும். எவ்வளோ பேருக்கு நல்ல செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம், உருப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோ. அப்போது அந்த அம்மாவுக்கு கேன்சர். நான் சொன்னேன், உனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாமா, இங்கே 42 கண்ணதாசன் சாலையில் 2 கண்ணும் தெரியாத ரங்கராஜன் நாயங்கார்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் போய் பாபா சொல்லியிருக்காரு எனக்கு நீங்கள் மந்திரம் கொடுங்க, பாலா திருப்பதி சுந்தரி மந்திரம் அப்படின்னு, அதை நீ ஜபம் பண்ணிட்டு வா, உனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு. அவர்கிட்ட போய் மந்திரம் வாங்கி ஜபிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அப்போது 3 பேர் வர்றாங்க. ஒரு சின்ன வயசு பொண்ணு, ஒரு மிடில் ஏஜ் சுமங்கலி, ஒரு வயசான பொம்பளை சுவாசின். வந்துட்டு நீங்கள்லாம் யாருன்றா. பாபா ஒரு உயிரை காப்பாற்ற சொல்லியிருக்கார், நாங்கள் அர்ஜென்ட்டாக போகணும், எங்கள் கூட வா அப்படின்னா. கர்நாடகாவில் மாண்டியான்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போனால் அங்கே ஆள் ரத்தமாக வாந்தி எடுத்துன்னு இருக்கான். அவங்ககிட்ட போய் நீ சங்கரம் சிவசங்கர் சொல்லு அப்படிங்கிறாங்க. அவன் ரத்தம் வாந்தி நின்று போகுது. அதுக்கப்புறம் இவ ஆச்சரியப்பட்டு நீங்களாம் யாருன்றா, வா பாருன்னு. போனால் அங்கே ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் ஷிரடி சாய்பாபா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கார். அவருக்கு 2 பக்கமும் எல்லாம் தேவர்கள் மாதிரி இருக்கவங்களாம் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ பாபா உட்காந்துருக்கிற இடத்துல அவர் மறைஞ்சி நான் உட்காந்துன்னு இருக்கேன், அந்த சாப்பிட்ற மாதிரிக்கும்படி. அன்று ராத்திரி உறங்கும்போது கனவு 3 பெண்கள் வந்தார்கள். ஒருவள் 7 வயது குமரி. ஷிரடி பாபா கிட்ட போ. ஷிரடியே மண்ணடி. அவர்கள் மிகப்பெரிய அழகான மண்டபத்திற்குள் நுழைந்தார்கள். அழகான முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் பூவாலும் அலங்கரிக்கப்பட்ட மண்டபம். அதில் மிக அழகாக ஆடைகளை உடுத்தி கிரீடங்களை தரித்து தேவர்களாக காட்சியளிப்பவர்கள் அமர்ந்திருந்தார்கள். சினிமாவில் காட்டுவது போல இருந்தது. இதோ அங்கு பார் என்றார்கள். அங்கு பெரிய சிம்மாசனத்தின் மேல் கால் போட்டு விஸ்வரூபம் எடுத்து அமர்ந்திருப்பது யார்? ஷிரடி பாபா. ஒரு நொடியில் அவர் மறைந்து அங்கு சங்கரன் அமர்ந்திருந்தான். எனக்கு பரவசமாகிவிட்டது. பாபா, உன்னை யார் என்று இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். ஷீரடியும் மண்ணடியும் ஒன்றே என்று அறிந்து கொண்டேன். இது ஒரு அனுபவமா. அதே மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் மண்ணடியில். அதெல்லாம் புக்காக இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோ உங்களுக்கு நேரம் கிடச்சாக்கா. அண்டு இப்படி அப்படின்னு நிறைய பேர் இல்லை, என்னை விட்டுதல் வேறு மகான்கள் கூட இந்த மாதிரி நடந்துருக்கு. வேற ஒருத்தர் ஆந்திராவில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோர்ட்லேயே போய் நின்று ஒரு கருப்பாக ஒரு ஆளாக நின்று சாட்சி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உலகத்தில் நடக்கும். நம்பிக்கை இருக்கணும். நீ நம்புவது உண்மையாக இருந்தால் உனக்கு அனுபவங்கள் வரும். கடவுளால் முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது, கடவுளால் எல்லாம் முடியும். ஆனால் நமக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகத்தை வாங்குகிற தகுதி நமக்கு இருக்கணும். எல்லாருக்கும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வருதா வர்றதில்லைல்ல. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் இன் திஸ்
path of spiritual thing. शङ्करनी देवं शिवशङ्करनी देवं शङ्करनी देवं शिवशङ्करनी देवं अन्नै என்றே நீ அழைத்தாலும் தந்தை என்றே நீ நினைத்தாலும் जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.